தாய்மையின் சிறப்பு. இரவு 12 மணிக்கு சாலையில் ஒரு வாடகை கார் வேகமாக சென்று கொண்டிருந்தது. ஒரு நடுத்தர வயது பெண்மணி அந்த காரை கையசைத்து நிறுத்தினார். தம்பி, ஆஸ்பத்திரி போகணும். நான் வர முடியாது, சாப்பிட்டுட்டு படுக்க போறேன். என் மகளுக்கு பிரசவ வலி வந்து விட்டது, தயவு செய்து வரமாட்டேன்னு சொல்லிடாதேப்பா என்றார் அப்பெண்மணி. நீங்க இவ்வளவு சொல்றதால வர்றேன், 500 ரூபாய் ஆகும் என்றான் அந்த கார் ஓட்டும் இளைஞன். அப்பெண்மணி 500 ரூபாய் என்ன, 1000 ரூபாய் கேட்டால் கூட தர சம்மதம் என்பது போல் வேக வேகமாக தலையாட்டி சம்மதிக்க கார் அவர்களுடன் மருத்துவமனைக்கு விரைந்தது. கார் ரயில்வே கேட்டை நெருங்கவும் எச்சரிக்கை மணி ஒலிக்க கேட் மூடப்பட்டது. அக்கற்பிணியின் முனகல் சற்று அலறலாக மாறியது. 2 ரயில் வண்டிகள் எதிரெதிர் திசையில் கடக்க 10 நிமிடத்தில் கேட் திறந்தது. இப்போது கார் இன்னும் சற்று வேகமாக ஓடி மருத்துவமனையில் நின்றது. நடுநிசியின் நிசப்தத்தை கிழித்தது அப்பிரசவத்தாயின் அலறல். மூடிய விழிகளில் நீர் மல்க அந்த நடுத்தர வயது பெண்மணி கைகளை கூப்பி மகளுக்காக இறைவனிடம் வேண்டினாள். அந்த கார் இளைஞனும் அமைதியாக அங்கே நின்றிருந்தான். சற்று நேரத்தில் மருத்துவர் வந்து சுகப்பிரசவம் நடந்துள்ளது, ஆண் குழந்தை பிறந்துள்ளதாக தெரிவித்தார். இந்த தாய் கார் இளைஞரிடம், தம்பி ரொம்ப நன்றிப்பா, இந்தா நீ கேட்ட பணம் என பணத்தை நீட்டினாள். அப்பெண்மணி, வேணாம்மா, எங்க அம்மா என்னை பெற எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு இறைவன் எனக்கு புரிய வச்சிட்டார், பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க என்று சொன்னபடி நடக்க ஆரம்பித்தான். ஏதோ யோசிச்சபடி போனை எடுத்து ஒரு நம்பரை கண்டுபிடித்து டயல் பண்ணினான். ஹலோ, முதியோர் இல்லமா? ஆமா, என்ன இந்த நேரத்தில் போன் பண்றீங்க? மன்னிக்கவும், 4 நாளைக்கு முன்னாடி அனாதைன்னு சொல்லி ஒருத்தவங்கள உங்க இல்லத்துல சேர்த்தேன் இல்லையா? அவங்க அனாதை இல்லை, என்ன பெத்த தாய். நாளைக்கு காலையில வர்றேன், அவங்கள கூட்டிட்டு போக. முதியோர் இல்ல பொறுப்பாளரின் அனுமதியை கூட கேட்காமல் மொபைலை கட் பண்ணிவிட்டு வண்டியை தீர்க்கமான முடிவோடு ஸ்டார்ட் செய்தான். ஆம், நிஜத்தை தரிசிக்கும் ஒவ்வொரு இதயமும் ஒரு மனிதனை பிரசவிக்கிறது. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.